ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம கோயம்புத்தூர் சேஷகிரி இருக்காருங்களே ஐயருங்க, அவர் அம்மாட்ட வந்துட்டாரு, நல்லா ஒட்டிக்கிட்டாரு, அம்மா சீடனா ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் முறைப்படி போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் என்ன அப்படின்னாங்க, இவரோட வீடு பெரிய வீடு, தார்ஸ் கட்டடா, நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ரூமை மட்டும் இவங்க பயன்படுத்துவதில்லை, பூட்டியே வச்சுருக்காங்க. என்ன காரணம்? அந்த வீட்டுக்குள்ளே தீய சக்தி குடியிருக்குது. ஆமாங்க. மேலே அந்த தார்ஸ் பீமில் இருந்துங்க, நடுக்கூரையிலிருந்து ரத்தமானது அப்படியே சொட்டுன்னு 24 மணி நேரம் ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அது பல விதமான சேட்டைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க. இவங்க அப்பா ரொம்ப சாதுவானவர், அரசு வேலையில் இருந்தாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் வெளியில் ரொம்ப சாதுவாக இருக்கிற, வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமாக கலாட்டா பண்ணி அவங்க அம்மாவை போட்டு அடின்னு அடிப்பார். அதே மாதிரி இவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு, வீடே போர்க்களமாக இருந்தது. இதை நினச்சி நம்ம சேஷகிரி மருவத்தூர் இருக்கும் பொழுது வேப்பமரம் தடிக்கு வந்துக்கிட்டு, கோயிலுக்குள்ளே வேப்பமரம் இருக்குதுங்களே, முன்னையெல்லாம் நம்ம தொட்டில் கட்டுமே, அந்த வேப்பமரம் தடிக்கு வந்துக்கிட்டு, என்னடா அது நம்ம மிகப்பெரிய தெய்வமாகி ஆதிவராசரி வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் நம்ம குடும்பம் இப்படி நிலைமையாக இருக்குது, இதை நம்ம அம்மாட்ட சொல்லாமல் நினச்சிட்டே வர்றோம், ஆனால் இங்கே வந்தால் மறந்துடுறோம், அம்மாலும் இதை சொல்லலையே, இப்படி நம்ம குடும்பம் தடுமாறுதேன்னு கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க. அந்த நிலையிலங்க அம்மா ரூம்லேருந்து ஒரு செக்யூரிட்டி ஒடியாந்து, சார் நீங்கள் கோயம்புத்தூர் தானே, அம்மா உங்களை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு. இவர் டாட்டா புட்டா எழுந்திரிச்சு ஓடுறார். ஒன்று அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் மறந்துட்டீங்க, நானும் மறந்துட்டேன், ஒன்றுமில்ல, ஒரு ராஜேஸ்வரி கலசத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க, 9 நாள் பூஜை பண்ணுங்க, அந்த கலசத்தை வச்ச இடத்துலேருந்து எடுக்கக்கூடாது, நகர்த்தியும் வைக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். பூஜை முடிஞ்சோன்னா தீர்த்த விடவர தெளிங்க, எல்லாம் சரியாக போகும்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இவர் ராஜராஜேஸ்வரி கலசத்தை வாங்கி கொண்டு வைங்க, இவர் தங்கியிருக்க ரூம்லேயே வச்சுக்கிட்டாருங்க. தேசக்தி ரூமுக்கு போகலிங்க, இவர் தங்கியிருக்க ரூம்லேயே வச்சுங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. இத்தனை நாள் அந்த ரத்தம் சொட்டுறது, கண்ணுக்கு தெரியாமல் கலாட்டா பண்ணிட்டு இருந்த அந்த தீயசக்தி என்ன ஆச்சுங்கன்னா, இப்போ வெளிப்பாடாகவே இவங்க அம்மாவை பிடிச்சிக்கிச்சு, சேஷகிரி அம்மாவை பிடிச்சிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆட ஆரம்பிச்சு என்ன பண்ணுறதுங்க, நான் தான் உண்மையான ஆதிவரா சக்தி அப்படின்னு இது எல்லா இடத்துக்குமே கணக்கு வழக்க சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அங்கே உடனே கூட்டம் கூட்டிச்சு. நம்ம பக்தர்கள் தான் ஜனங்கள்லாம் இங்கே சாமி ஆடுது அப்படின்னா போதுங்க, அது உண்மையாக பொய்யானெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. உடனே கூட்டமாக போய் எனக்கு அது பண்ணுது இது பண்ணுது, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லி அது போலிச்சாமி சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அது தீய சக்திங்கிற அறிவெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஆன்மீக அறிவு. அந்த வகையிலங்க சேஷகிரி வீட்டில் தேர்க்கூட்டம் கூடிருச்சு. இவர் எல்லாமே விளக்கிட்டு பார்த்தா அவங்க அம்மா உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. உடனே அண்ணன் தம்பி எல்லாம் இவர் திட்டுறான், எல்லாம் உன்னால வந்ததாண்டா, பத்தாவதுக்கு அந்த உண்மையான ஆதிவராசக்தி சொல்லுது, என்னன்னு சொல்லுதுங்க, இவன் வந்து சேஷகிரி இப்படி எங்கள் மேல்மருத்தூர் கோயிலுக்கு போய் ஒரு கலசத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான், அதனால தான் எனக்கு இந்த ஆவேசம் வந்துருச்சு, அதை தூக்கி எறிங்க எல்லாம் சரியா போகு அப்படின்னு அது சொல்லுது. அதையெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு சேஷகிரியுடைய அண்ணன் தம்பி 5 பேருங்க எல்லாரும் சேஷகிரியோட சண்டைக்கு வந்துட்டானுங்க. இல்லை ஒருத்தர் ஒரு படி மேலே போயிங்க பெரியப்பன் பையன் சேஷகிரி அடிச்சும் போட்டானுங்க, 2-3 அடி அடிச்சும் போட்டானுங்க. இந்த நிலைமைக்கு போகுதுங்க. இந்த கலசத்தை எடுக்கிறியா என்ன அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இவரை போட்டு இம்சை பண்ணுறாங்க. இவரை நான் எடுக்க மாட்டேன், அம்மா சொன்னபடியே நடந்தப்போ வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டார். உடனே இவங்க அண்ணக்கானில் ஒருத்தன், அவர் சிஐடி காலேஜில், இங்கே கோயம்புத்தூர் சிஐடி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாருங்க. அப்போ அவர் அதை எடுக்க போனாருங்க. கலசத்து பக்கத்தில் கை கொண்டு வானையுமே அது கை அப்படியே நின்று போகுது, மந்திர சுட்ட மாதிரி. அதுக்கு மேலே கலசத்தை தொட முடியல. கலசத்துக்கும் அவருடைய கைக்கும் 1 அடி தூரம் இருக்குது. அந்த நிலையில் அப்படி நின்றுக்கிறார். இப்படியே 5-6 இடம் முயற்சி பண்ணியுமே அவரால் கலசத்தை தொடவே முடியவில்லை. இதை பார்த்து மற்றவனெல்லாம் பயந்துக்கிட்டானுங்க, யாரும் போய் தொடல. எப்படியோ அடிச்சு பிடிச்சி இவரும் 9 நாள் வழிபாடு செஞ்சு முடிச்சார். முடிச்ச முன்னால கலசத்தை திருஷ்டி கழிச்சு அந்த கலசத்தை எடுத்து அதில் தீர்த்த ஊடுபுறா தொளிச்சாரு. அந்த பூட்டி கிடக்கின்ற அந்த வீட்டையும் திறந்து அதுக்குள்ளேயும் போய் முழுசா தொளிச்சு விட்டாரு. மீதி இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்கிற அவங்க அம்மா தலையில் கொண்டு வந்து மொத்தமாக ஊத்துனாருங்க. அவ்வளோதானுங்க. வீலுங்க சத்தத்தோட அந்த தீய சக்தியானது அவங்க அம்மாவையும் விட்டுட்டு வீட்டையும் விட்டுட்டு வெளியே ஓடியே போச்சுங்க. அதற்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சண்டை சச்சரவு இல்லைங்க, குடும்ப நிம்மதியாக இருக்குது, எல்லோருமே இப்போ நல்லா இருக்கிறாங்க சக்திகளே.
ஆனால் அந்த உதச்சாருங்களே சேஷகிரிய அந்த சகோதரனுக்கு இன்று வரை குழந்தைகள் இல்லை. ஓம் சக்தி.